ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு பொதுவாக கேக்குனாலே எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம விரும்பி சாப்பிட்றது கேக்கு. அப்படிப்பட்ட கேக்கை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் என்ன பண்ணுவோம், பேக்கரியில் மட்டும்தான் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ ஹோம் பேக்கர்ஸ் அதிகமாயிட்டாங்க. பேக்கரியில் மட்டும்தான் நம்ம வாங்கி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. அழகாகவே நமக்கு நம்ம எந்த விதத்தில் நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக ஹோம் பேக்கர்ஸ் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. என்னடா இது ஹோம் பேக்கர்ஸ் பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். எஸ், ஐ எம் ஏ ஹோம் பேக்கர். நான் ஹோம் பேக்கர்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வீட்டில் இருந்தே கேக் ஆர்டர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பல்க் ஆர்டர்ஸ், ஷாப்போடைய பல்க் ஆர்டர்ஸும் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லா கேட்டகரியிலையுமே கேக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம். எக் வித் எக்லெஸ் கேக்கும் இருக்குது, ப்ரௌனிஸும் இருக்குது. ப்ரௌனிஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரௌனிஸில் வெரைட்டிஸ், எல்லா வெரைட்டிஸும் ராகி ப்ரௌனி, சிறுதானிய ப்ரௌனிஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்து பண்ணுறது இல்லாமல் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பொதுவாக ஒரு சிலருக்கு பேக்கிங் பற்றின நாலேஜ் இருக்கும், ஒரு சிலருக்கு பேக்கிங்னால என்னன்றது தெரியாது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள், ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நானுமே அதில் ஒன்று. ஏன்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்றதே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அந்த டைமில் சரி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக்கிங்கில் நான் இறங்கினேன். பேக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பயந்தேன். எனக்கு அதை பற்றின நாலேஜே கிடையாது எதுவுமே. போய் கற்றுக்கும் பொழுது எனக்கு சொன்னது என்னுடைய ட்ரெயினர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விதம் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அதனால் என்னால் குயிக்காக அதை லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன். எந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் பொழுதும் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தாங்க மெயின் இம்பார்ட்டண்ட்டு. நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலே எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் நம்மளால் குயிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். எனக்கு இதில் முழுமையான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் என்னால் குயிக்காக லேர்ன் பண்ணிவிட்டு இப்போ நான் மற்றவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன். அப்படின்னா அது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு தான் காரணம். இப்போது கேக்ஸ் மட்டும் இல்லாமல் ஹோம்மேட் சாக்லேட்ஸு, இது சோப்ஸு, கேண்டில்ஸு, இது மாதிரி நானே ஒரு சில இதுவெல்லாம் வீட்டிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். விருப்பமாக இருக்கவங்க வாங்க, என்னால் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுத்து உங்களையும் ஒரு ட்ரெயினர் ஆக்குறேன். தேங்க்யூ.